எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். நீ வேணா வந்து பாரு, நான் வேணா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டெய்லியும் அண்ணா சாலை தமிழ்நாடு அரசியல் மிக கேவலமாக போய்விட்டது. அதாவது ஸ்டாலின், முதலமைச்சர் சீமான், எதிர்கட்சி தலைவர் உதயநிதியும் அண்ணாமலையும் எதிரெதிரானவர்கள். இந்த தரத்திற்கு தமிழ்நாடு அரசியல் இறங்கிவிட்டது. அதனாலே அண்ணா சாலைக்கு வா, மல்யுத்தம் செய்வோம் என்று அழைத்து கொள்ளுகிற அளவுக்கு எதிர்கட்சிகளை நினைக்கின்றிருக்கின்றன. கருத்தை கருத்தோடு மோதவிட்டு மக்களுக்கு அறிவூட்டுவது என்கின்ற நிலை போய் ரெண்டு பேரும் மற்போர் செய்வோம், யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் ஆட்சி நடத்தட்டும் என்பது அதனுடைய முடிவாக இருக்கும் பொழுது எவ்வளவு கேவலமாக. இதனால் ஒரு பயனும் இல்லை மக்களுக்கு. ஆனால் இந்த செய்தித்தாள்காரனை சொல்ல வேண்டும். அவன்தான் இதையெல்லாம் எடுத்து பெரிதுபடுத்துகிறான். உங்களை மாதிரி ஊடகங்கள் பெரிதுபடுத்துகின்றன. அதாவது குப்பைகளை அவர்கள் பேசுவார்கள். அந்த குப்பைகளை ஒதுக்கி தள்ளி விட்டு போகாமல் அவன் அப்படி பேசினான், இவன் இப்படி பேசினான் என்று ஒரு விறுவிறுப்பு ஊட்டுவதற்கு நினைப்ப தாளுக்கு எவ்வளவு பெரிய கேடு. 5 ரூபாய் 6 ரூபாய் 8 ரூபாய் கொடுத்து பத்திரிக்கை வாங்குகிறான். அதில் போய் அவனை புறக்கணித்தால் அவர்கள் அப்படி பேச மாட்டார்கள். இந்த உதயநிதியையும் அண்ணாமலையையும் இது போன்ற பேச்சுக்களையும் புறக்கணித்தால் இப்படி பேச மாட்டார்கள். ஆகவே ஊடகங்களின் தகுதி கீழாக இறங்கிவிட்டது என்பதை தான் இது காட்டுகிறதே தவிர மனிதர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நீங்கள் அதை ஊக்குவிக்கிறீர்கள். அது பெரிய அரை பக்கம் செய்தித்தாளில் வருகிறது. அப்புறம் என்ன செய்வது? நல்ல பெரிய கருத்துக்கள். இப்பொழுது நான் பேச போகின்ற கருத்து ஒரு புதிய கண்ணோட்டம். இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டான். நான் நேற்று அறிக்கையாக அனுப்பினேன். அதையெல்லாம் கவனிக்க கூட மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பு கருதி குழாயடி சண்டைகளை முதற்பக்க செய்தியாக்குவது என்கின்ற நிலைக்கு ஊடகங்கள் வந்து விடுமானால் அண்ணாமலைகளும் உதயநிதிகளும் மேலும் ஊக்கம் பெறுவார்கள். அதுதான் இன்றைக்கு நிலைமை. இதுக்கெல்லாம் அடிப்படை வந்து மும்மொழி கொள்கை. அண்ணாமலை வந்து இதற்கு அடிப்படை கொள்கை மும்மொழி. ஆமா சார், மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது. எங்க மும்மொழி கொள்கையை பற்றி விவாதிப்பாயா? அதை விட்டு வா மற்போர் புரிவோம் என்று ஒருவனை சிபிஎஸ்இ பள்ளி கூட வச்சு இதற்கும் அதற்கும் தொடர்பா? ஆமா, அண்ணாமலை அப்படித்தானே கொண்டு வராரு. நீ யோசி. அவர் சொன்னால் என்ன? உனக்கு சொந்தமாக அறிவை தனியாக கொடுத்திருக்கிறான் இறைவன். அதனாலே சொல்லுகிறேன், மும்மொழி கொள்கைக்கும் இதற்கு என்ன தொடர்பு? மும்மொழி கொள்கையை பற்றி விவாதியுங்கள். நீ சரியான கருத்துக்களை எடுத்து வைக்காமல் வா மற்போருக்கு என்று சொன்னால் மற்போரில் அண்ணாமலை தான் வெல்வார். ஏனென்றால் அவர் கொஞ்சம் உடம்பெல்லாம் கட்டாக வைத்திருக்கிறார். அவர் காவல்துறையில் இருந்த காரணத்தினால் அதெல்லாம் ஒழுங்காக வைத்திருக்கிறார். சண்டை போடணும். அதனால போட அந்த கட்டத்திற்கு தானே இருக்கிறார்கள். போட்டு விடுங்கள் என்று சொல்கிறேன். ஒரேடியாக ஓய்ந்து போய்வீர்கள். அசிங்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல். கருத்து போர் நடந்த காலமெல்லாம் போய், அறிவு போர் நடந்த காலமெல்லாம் போய், நீ வா நான் வருகிறேன் என்று ஒருவன் இடுப்பு பிடித்து கொண்டு வா, அதுவும் அண்ணா சாலையில் தான் செய்ய வேண்டும். கேவலமான அரசியல் என்பதற்கு இதை விட வேறு எதுவும் கிடையாது. சும்மா இங்கே கெட் அவுட் என்று சொல்வது, அங்கே போய் மண்டி போடுவது, இதெல்லாம் நடக்குமா? ஒடுக்கி விடுவார்கள். இதெல்லாம் ஆகின்ற காரியம் பார்க்க வேண்டும். சும்மா இவர்களுடைய தரம் இதுதான். இவர்களுடைய அண்ணா பேசியிருக்கிறார் அப்படி. மற்றவர்கள் யாராவது பெரிய தலைவர்கள் பேசியிருக்கிறார்களா? காமராஜர், ராஜா யாராவது பேசியிருக்கிறார்களா? இது எதை காட்டுகிறது? தரம் தாழ்ந்து விட்ட இந்த சீமான் பேசுவது போல எல்லாரும் ஒரே தரத்துக்கு வந்து விட்டார்கள் தமிழ்நாட்டில். அரசியல்வாதிகளுக்குரிய தரத்தோடு இல்லை. அதான் மும்மொழி கொள்கையை தமிழ்நாடே எதிர்க்குது. நிறைய எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு மூடக்கமாக சொல்லுகிறார்கள் அது மும்மொழி கொள்கை என்று. ஏனென்றால் ஏற்கனவே மும்மொழி கொள்கை என்பது இந்தியை உள்ளடக்கியது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை கூடாது என்ற போராட்டத்தை நாம் 50 ஆண்டுகளாக நடத்தியதற்கு காரணம் 3வது மொழியாக இந்தி இருக்கிறது என்பதுதான். ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற கல்வி திட்டத்தில் மும்மொழி கொள்கை என்பது இந்தியை நீக்கியது. இந்திய மொழிகளில் ஒன்றுதான் இந்தியே தவிர இந்திக்கு முதன்மையும் இல்லை. மும்மொழி கொள்கைக்கு இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் அந்த கல்வி திட்டத்தை உங்களிடம் தருவோம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லவில்லை. மும்மொழி கொள்கை என்று மூடக்கமாக பேசுவது ஏன் என்று கேட்கிறேன். முன்பெல்லாம் மும்மொழி கொள்கை என்பது இந்தியை உள்ளடக்கியது. தமிழ், ஆங்கிலம், இந்தி தேசிய மொழி என்று சொல்லப்பட்ட போது 3வது மொழியாக தேசிய மொழி இந்தி இருக்க வேண்டாம் என்று நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது வந்திருக்கின்ற மும்மொழியில் இந்தி இருப்பது போன்ற பாவனையை, ஒரு பொய்யை கட்டுவதற்கு அவர்கள் நினைக்கிறார்களே தவிர இந்திய மொழிகளில் ஒன்றை கற்றுக்கொள் என்று சொன்னால் அது இந்தியை கற்றுக்கொள் என்று பொருள் என்று எவனாலும் சொன்னால் இவனை விட கடைந்தெடுத்த முட்டாள் ஒருவன் இருக்க மாட்டான்.
நான் சொல்கிறேன். இந்திய மொழிகளில் ஒன்றும் இந்தியும் ஒன்றா? இந்தியாவில் 22 மொழிகள் இருக்கின்றன. அதில் ஒன்றை நீ உன்னுடைய பாடமொழியாக வைத்துக்கொள். உனக்கு தருகிறேன் என்று சொல்வது இது ஒரு பெரிய மாற்றத்தை, கருத்து மாற்றத்தை மோடி அரசிடம் உண்டாக்கியிருக்கிறது. நான் சொல்கிறேன், நான் மோடி அரசியலுக்கு எதிரானவன் தான். இந்திக்கு 100க்கு 100 எதிரானவன் தான். நீங்கள் கூட இந்தி 18 மொழிகளில் ஒன்றாக தேசிய ஆங்கிலம் தான் இருக்க வேண்டும். தமிழும் ஆங்கிலமும் தான். இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர் என்கின்ற கருத்துடையவன் நான். இது ராஜாஜியினுடைய கருத்து. அதாவது இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டுமென்றால் ஆங்கிலத்தின் வழியாகத்தான் இணைக்கப்பட முடியுமே தவிர எல்லா மொழிகளையும் எல்லாரும் கற்று ஒருவரோடொருவர் பேசுவது என்பது கடை போகின்ற செயல் இல்லை. ஆகவே அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். பாரதிய ஜனதாக்காரனும் ஒரு நல்ல கொள்கை இருக்கும், ஒரு கெட்ட கொள்கை இருக்கும். ஒன்று தாய்மொழியை அவர்கள் அளவுக்கு அதிகமாக வலியுறுத்துவார்கள், இன்னொன்று இந்தியை திணிப்பார்கள், இந்துத்துவாவை திணிப்பார்கள். இதெல்லாம் கிடக்கட்டும். இப்பொழுது கஸ்தூரி ரங்கனுடைய கமிட்டியில் தேசிய கொள்கை உருவாக்கப்பட்ட போது அவர்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மதிப்பு கொடுத்து இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் அந்த கொள்கையில் திணித்தார். இதை சமஸ்கிருதம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பண்பாட்டு மொழியாக அதற்கு அதிக அளவு செலவு செய்யப்படுகிறது, கொள்கிறது. ஆனால் தகுதியான மொழி, தகுதியான அறிவின் தேக்கம் சமஸ்கிருதம். அதில் எனக்கு ஒன்றும் வேறுபாடு இல்லை. மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் உருவாக்க முடிந்த மொழி சிறந்த மொழி, அதில் ஒன்றும் மறுப்பில்லை. அது ஒரு செம்மொழி என்பதிலும் மறுப்பில்லை. ஆனால் அதை பிராமணர்கள் கற்றுக்கொள்ளட்டும், அதோடு விட்டுவிடு. இந்தி என்பது அதில் திணிக்கப்படுகின்ற நிலையை கஸ்தூரி ரங்கன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பள்ளியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். மோடி அதை எடுத்து விட்டார். மோடி பெருந்தன்மையாக அவருடைய அரசியல் வாழ்விலே செய்த ஒரே ஒரு காரியமே இதுதான். இந்திய மொழிகளில் ஒன்றை கற்றுக்கொண்டால் போதும், இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. எந்த மொழியை கற்பிக்க வேண்டும் என்பதை மாநில அரசு முடிவு செய்யட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டார். இப்பொழுது உன் கையிலே அதிகாரம் இருக்கிறது. கன்னடத்தை கற்றுக் கொடு, மலையாளத்தை கற்றுக் கொடு, துளுவத்தை கற்றுக் கொடு, தெலுங்கை கற்றுக் கொடு. திராவிட இன உணர்வை வளர்க்க தவறிவிட்டீர்கள். திராவிடம் என்று பேசி திருத்தணிக்கு அந்த பக்கம் போகவில்லை, இங்கிட்டு கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் போகவில்லை. இப்பொழுது திராவிட இன உணர்வை வளர்ப்பதற்குரிய வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதனாலே நம்முடைய திராவிட மொழிகளை தான் நாங்கள் கற்றுக் கொடுப்போம், தென்னக மொழிகளை கற்றுக் கொடுப்போம் என்றால் அவர்கள் கேட்கப் போவதில்லை. இந்திய மொழிகளில் ஒன்றை கற்றுக் கொடு என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய கருத்து, இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது என்பது நிகழ்கால போக்கிற்கு தேவையில்லாதது. ஏனென்றால் இன்றைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஓரியன்டாக வளர்ச்சி என்பது இருக்கின்ற போது எதற்காக போய் மொழிகளை வரிசையாக கற்றுக்கொண்டு தெரிய வேண்டும்? இது ஒரு நேர வீழ். சீனாவிற்கு தமிழ் மட்டும் தெரிந்தவன் போய் வருகின்ற அளவிற்கு செல்லின் துணையோடு அது மாற்றி தரும் மொழியை போய் வருகின்ற அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் மொழியையே கற்றுக்கொண்டு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. சரி, வைத்து தொலைத்து விட்டாய், அதற்கு ஒரு பணம் தருகிறேன் என்று சொல்கிறாய். மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்குவதற்கான திட்டம் அது. சும்மா 2100 கோடியை இவருக்கு ஸ்டாலினுக்கு தர வேண்டுமா? அந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டாராம். கட்டிடம் கட்டு, வாத்தியார்களை போடு, இந்த திட்டத்தை நிறைவேற்று. தேசிய கல்விக் கொள்கையை நீ ஒப்புக்கொள்வதனால் ஏற்கனவே விட்டு விட்டீர்களே. நவோதயா இங்கே இருக்கிறதே, கேந்திரிய வித்யாலயா இருக்கிறதே, அங்கே தமிழே கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு விட்டீர்கள். சிபிஎஸ்சி இங்கே இருக்கிறதே, இந்தி தானே சொல்லிக் கொடுக்குறான் அவன். அவ்வளதையும் விட்டு விட்டு பேசாமல் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறா. இப்பொழுது புதிதாக இந்தி வருகிறது. இந்தி வரக்கூடாது என்றால் சிபிஎஸ்சியை விரட்டு, நவோதயாவை விரட்டு, கேந்திர வித்யாலயாவை விரட்டு. அதையெல்லாம் விட்டு விட்டு இந்தி எவ்வளவோ வந்ததை பார்த்து கொண்டு மேட்டுக்குடி மக்கள் மட்டும் சிபிஎஸ்சியில் படிக்க வேண்டும். சிபிஎஸ்சிக்கு சமமான இந்த மோடியினுடைய கல்வி சாலையை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். நான் கேட்கிறேன், இதிலே நீ தமிழை சொல்லிக் கொடுக்கலாம், ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கலாம், திராவிட மொழிகளில் ஒன்றை சொல்லிக் கொடுக்கலாம். முடிவு செய்கிற அதிகாரம் உன் கையில் இருக்கிறது, நிர்வாகம் உன் கையிலே இருக்கிறது. அவன் பணத்தை தந்துவிட்டு பேசாமல் பார்த்து கொண்டிருக்க போகிறான். அதனாலே இது நமக்கு நல்லதா இல்லையா? சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி திட்டம் அது. 5வது வகுப்பில் ஒரு தேர்வு, 8வது வகுப்பில் ஒரு தேர்வு. இந்த 2 தேர்வில் மதிப்பீடுகள், இந்த 2 மதிப்பீடுகளிலும் ஒரு மாணவன் தோல்வியுற்றால் அவன் பலவீனமாக இருக்கிறான் என்று அவனுக்கு தனிப்பயிற்சி கொடுப்பார்களே தவிர 9வது வகுப்புக்கு போகாமல் தடுக்க மாட்டார்கள். 12வது வகுப்பு வரையிலும் அவன் அரசு தேர்வை எதிர்கொள்ளுகின்ற காலம் வரையிலும் அவனை வலிமைப்படுத்துவதற்கும் அவனுடைய அறிவை கூர்மைப்படுத்துவதற்கும் தனிப்பயிற்சிகள் செயல்படுமே தவிர அதனாலே ஒன்றும் அந்த 5வது வகுப்பு 8வது வகுப்பு மதிப்பீடுகளினால் ஒரு பாதகமும் இல்லை. 1. 2வது கணினி, மிகச்சிறந்த பள்ளிக்கூடங்கள் இதெல்லாம் கிடையவே கிடையாது.
நம்முடைய பள்ளிக்கூடங்களில் கழிப்பிடங்களே கிடையாது. நம்முடைய பள்ளிக்கூடங்களில் நாற்காலிகள் மேஜையே கிடையாது. நம்முடைய பள்ளிக்கூடங்களில் வாத்தியார்களே கிடையாது. 7000 வாத்தியார்களை 20 ஆண்டுகளாக 20,000 ரூபாய் சம்பளத்திற்கு வைத்து கொண்டு தற்காலிக வாத்தியார்களாக வைத்து கொண்டு நடத்துகிறாய் வெட்கம் இல்லாமல். 3000 பேரை தேர்வு செய்தாய். தேர்வின் மூலம், டிஎன்பிசி தேர்வின் மூலம் அவன் தேர்ந்து விட்டான். பிறகு 2வது தேர்வு ஒன்று சொன்னாய், அதிலும் தேர்ந்து விட்டான். இனிமேல் அவனை நியமிக்க வேண்டியதானே. 3000 பேரும் வெளியே இருக்கிறான். அவன் சொல்கிறான் 35 வயதாகிவிட்டு இன்னும் எவ்வளோ காலத்துக்கு காத்திருப்பது என்று கேட்கிறான். உன்னுடைய தேர்வு திட்டங்களுக்குள்ளே வருகின்றவனே அதை பெற முடியவில்லை. தேர்வு திட்டத்திற்கு வராதவன் 7000 பேரை வைத்து கொண்டு 15,000 ரூபாய் சம்பளத்தில் அவனை தேய்த்து கொண்டு நீ கல்வி நடத்துகிறாய். 8வது படிக்கிற பையன் கூட்டல் கழித்தலை ஒழுங்காக செய்வதில்லை. உன்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் நீ வாத்தியார் வைப்பதில்லை. அங்கே சாதனங்கள் இல்லை, எதுவும் இல்லை. இப்பொழுது கம்ப்யூட்டர் வரும், கணினி வரும், அப்புறம் சோதனை கூடங்கள், லேப், அதுக்கு பிறகு பெரிய நூலகங்கள். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளிக்கூடத்தில் அல்லது ஒரு தேர்ந்த பள்ளிக்கூடங்களில் என்னென்ன வசதி இருக்குமோ, தனியார் இதையெல்லாம் கொடுத்து 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான். 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறான் ஒரு மாதத்திற்கு. இந்த 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு கற்பிக்கின்ற அந்த கல்வியை ஒரு காசு வாங்காமல் இலவசமாக கற்பி என்று மோடி சொன்னால் உனக்கு என்ன வலித்து கிடக்கிறதா என்று கேட்கிறேன் நான். அந்த கொள்கையில் உனக்கு என்ன நான் சொல்வேன், நான் தமிழ் வழியாகத்தான் படித்தவன். என்னுடைய மகனை கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்க வைத்தேன். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்க வைத்ததற்கு தமிழ் மொழியின் மீது உள்ள பற்று 2வது காரணம். அது தமிழில் படிப்பான் என்பது 2வது காரணம். முதல் காரணம், தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து மேல் வகுப்பு வரையிலும் எல்லா மாணவர்களும் அங்கு படிப்பார்கள் அவன் படித்த காலத்தில். இப்பொழுது அது தாழ்த்தப்பட்ட மக்களின் பள்ளியாக ஆகிவிட்டது. மேட்டுக்குடி பள்ளிகள் வேறாக ஆகிவிட்டன. அப்பொழுது கார்ப்பரேஷன் ஸ்கூல்லே தான் எல்லாரும் படிப்பார்கள். கொஞ்சம் ஆங்கில பள்ளிகளும் தொடங்கிவிட்டன. அப்பொழுது அதிலே எல்லா ஜாதி மாணவர்களோடும் சமமாக பழகி வேற்றுமை இல்லாமல் அவன் வளர வேண்டும் என்பதற்காக அதை முதல் காரணமாக கொண்டு, 2வது காரணமாக தமிழ் பயிற்சி மொழி என்பதை கொண்டு அவன் கடைசி வரையிலும் தமிழ் பயிற்சி மொழியில் அவன் தான் கடைசி வரையிலும் அரசு பள்ளிக்கூடங்களிலே தான் படித்து வந்தான். அதை விட வேறு பள்ளிக்கூடங்களில் படிக்க வைப்பதற்கான வாய்ப்பு எனக்கு இருந்தும் செய்யவில்லை என்று என்னுடைய துணைவியார் மிகவும் வருத்தப்பட்டார்கள். ஆனால் அவன் இந்த உலகத்தில் இந்த மக்களிடம் எளிமையாக கலந்து இரண்டரை கலந்து பழக வேண்டும், வாழ வேண்டும், இந்த தமிழ் மொழியில் தான் பயில வேண்டும் என்பதில் நான் குறியாக இருந்தேன். ஆகவே இந்த அண்ணாமலை சொல்வது போல நான் இதை வரவேற்பதற்கு மிகப்பெரிய காரணம், இன்றைய உலகம் நானாக இருந்தால் இப்பொழுதும் என்னுடைய பொறுப்பில் இருந்தால் மறுபடியும் நான் கழிப்பிடம் இல்லாத, பெஞ்சு நாற்காலி இல்லாத, மட்டமான வாத்தியார் வைத்திருக்கிற உன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுதும் அனுப்புவேன். நீ அனுப்ப மாட்டாய். ஸ்டாலின் மகன் எங்கே படிக்கிறார், ஸ்டாலின் பேரன் எங்கே படிக்கிறார், இவர்களெல்லாம் மேட்டுக்குடி மக்களாக ஆகிவிட்டார்கள், பூர்ஷ்வாக்களாக. நம்முடைய பொய்யாமொழி மகன் பிரெஞ்சு மொழி படிப்பார். பிரெஞ்சு மொழி 3வது மொழியாக படிப்பார்களாம். தெலுங்கையோ கன்னடத்தையோ படிக்க மாட்டார்களாம். 3வது மொழி எங்களால் தாங்க முடியாது என்று சொன்னால் பொய்யாமொழி மகனால் தாங்க முடிகிறது. பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒதுக்கீட்டு கொள்கையில் வந்த ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் பிரெஞ்சு படிக்கிறார் என்பது சிறந்த வளர்ச்சி. உன்னுடைய மகன் பிரெஞ்சு படிக்கின்ற போது இங்கே உள்ளவன் ஒருவனுக்கு மிகச்சிறந்த அதே மாதிரியான கல்வியை மோடி வழியாக வருகின்ற போது, மிகச்சிறந்த கல்வி, சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்வி, அதை ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் இலவசமாக நம்முடைய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வழங்க முடிகின்ற வாய்ப்பு இருக்கிற போது 3வது மொழி படிக்க முடியாது. பிரெஞ்சு படிக்க முடியும், ஜெர்மன் படிக்க முடியும். ஒரு மலையாளத்தை படிக்க மாட்டாயா, ஒரு கன்னடத்தை படிக்க மாட்டாயா? அவனை கூப்பிட்டு என்னுடைய தமிழை நீ வைத்துக்கொள், உன்னுடைய மலையாளத்தை நான் வைத்துக் கொள்கிறேன், வாத்தியார்களை பரிமாறிக்கொள்வோம், நாம் திராவிட இன உணர்வை வளர்ப்போம் என்று சொல்வதற்கான நல்ல வாய்ப்பை அண்ணா தவறிவிட்டார். திருப்பதிக்கு அந்த பக்கம் போகவில்லை, அவர் பேச்சு கேட்கவில்லை, திருவனந்தபுரத்தில் கேட்கவில்லை, பெங்களூரில் கேட்கவில்லை, ஹைதராபாத்தில் கேட்கவில்லை. இப்பொழுது கேட்கும் பண்ணு. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், எனக்கு இந்த பூர்ஷ்வா கல்விக் கொள்கையிலெல்லாம் ஈடுபாடு கிடையாது. அறிவை எந்த மனிதனும் படிக்கின்ற நூல்களின் வழியாக அடைய முடியும். படிக்கின்ற கல்வித்தரம் என்பது நீங்கள் ஒரு கிளாஸ் கான்சியஸ்னஸ். அது சிபிஎஸ்சியில் நீ படிப்பது வர்க்க மனப்பான்மை. இப்பொழுது வரப்போகின்ற மோடியினுடைய பள்ளிக்கூடமும் அது ஒரு ஏழை மக்களுக்கான இலவச கல்வியாக இருக்கிற காரணத்தினால் கீழ்மட்ட மக்கள் நுழைய முடியும். சிபிஎஸ்சி வர்க்க மனப்பான்மை. நீ இந்த ஆங்கில கான்வென்ட்டுக்கு 25% பிள்ளைகளை அனுப்புகிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லை? அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் ஆங்கில மொழியாக படிப்பதற்கு முடியாத காரணத்தினால் வக்கற்று போய் கிழவியை கட்டிக்கொள்வது போல மாநகராட்சி பள்ளிக்கூடத்துக்கு வருகிறான். அவனை ஆங்கில கல்விக்கூடங்களுக்கு வேண்டுமானால் போ,
25% பேரை எங்களுடைய மாணவர்கள் விரும்புகிறவர்களை எடுத்துக்கொள், அதற்கு சம்பளம் நான் கட்டுகிறேன் என்று நம்முடைய அரசு கட்டுகிறது. ஏழை மக்கள் படிக்க விரும்புகிறார்களாம் ஆங்கிலத்திலே. அவர்களில் 25% பேருக்கு மட்டும் நாங்கள் சம்பளம் கட்டுகிறோம். மிச்ச பேர் மறுபடியும் நம்முடைய மாநகராட்சி பள்ளிக்கூடத்துக்கு வா. அங்கே இந்த 25% இடத்தை பிடிப்பதற்கு அங்கே 2000 பேர் போட்டி போடுவான். குலுக்கு சீட்டு போட்டு 25 பேர் எடுக்கிறார்கள். இல்லாவிட்டால் அந்த எம்எல்ஏ சொல்கிறதை கொஞ்சம் எடுத்துக்கொள்வார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மீத பேர் புறம் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தள்ளப்படுகிறான். நான் கேட்கிறேன், இந்த ஏழைகளில் 25% பேர் தனியாக ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாயே, ஏன் உன்னுடைய கல்விக்கூடம் சரியில்லை என்று நீனே ஒப்புக்கொள்வதற்கான அடிப்படை தானே இது? 25% இந்த ஆங்கில கான்வென்ட்டுகளுக்கு போய் படிக்கலாம், அது சுமாரானது தான். அதை விட மேலான சிபிஎஸ்சி தரத்திற்கு நான் சிபிஎஸ்சி சிறந்தது என்று நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். நான் கேம்பிரிட்ஜில் படித்தவன் என்று இந்த பாலா சிதம்பரம் சொல்வார். கேம்பிரிட்ஜில் படித்தாலும் GO80 கோட்டு தான், புரியுதா? தமிழ்நாட்டில் படித்தாலும் GO80 கோட்டு தான். அவனவன் அடைகின்ற அறிவு, அதை வளர்த்து கொள்ளுகின்ற விதம், சிந்திக்கின்ற பாங்கு, இதை பொறுத்து ஒருவன் மேலே வருவானே தவிர அது கேம்பிரிட்ஜில் படித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதெல்லாம் ஒரு முதலாளி வர்க்க பூர்ஷுவா மனப்பான்மை. அந்த சிபிஎஸ்சி ஒரு பூர்ஷுவா பள்ளிக்கூடம், அதற்கு நிகரான ஒரு பள்ளிக்கூடம் உள்ளே வரப்போகிறது. அதிலே ஏழை மக்கள் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் கட்டி சிபிஎஸ்சியில் படிக்க வேண்டாம். மோடி திறக்கவிருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் வெறும் காசு இல்லாமல் வெறும் டவுசரை போட்டு கொண்டு போய் படிக்கலாம். இது ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய்? 3வது மொழி என்றால் 3வது மொழி இந்தியா? அறிவு இருக்கிறதா உங்களுக்கு? இதுக்கு 18 கட்சியை துணை சேர்த்து கொண்டு மேடையில் பேசுகிறாயே, ஒருவனாவது இந்த உண்மையை உணர மாட்டீர்களா? 3வது மொழி இந்தியா, எந்த மொழி என்று தேர்ந்தெடுத்துக் கொள்கிற அதிகாரம் உன் கையில் இருக்கிறது. நீ கன்னடத்தை தேர்ந்தெடு, தெலுங்கை தேர்ந்தெடு. இப்பொழுதுதான் முதல் முறையாக மத்திய அரசாங்கம் இந்தியை விட்டு விலகி வந்திருக்கிறது. அதை பயன்படுத்திக்கொள். அவன் 2000 கோடி கொடுப்பான், நீ 1000 கோடி போட வேண்டும். இந்த 3000 கோடியை வைத்து சிறந்த பள்ளிக்கூடங்களை உருவாக்கு. அவை பசுமை பள்ளிகள் என்று அழைக்கப்படுகின்றன. தனியார் கொள்ளையடித்து நடத்துகின்ற கல்விக்கூடங்களுக்கு இணையாக ஒரு அரசு இலவசமாக எளிய மக்களுக்கு தர முடியும் என்று சொன்னால் அதை வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யார்? வெறும் 2100 கொடு, நான் கட்டடம் கட்ட மாட்டேன், வாத்தியார் வைக்க மாட்டேன், 2100 கோடியை வாங்கி அப்புறம் இந்த கான்வென்ட்டில் படிக்கிறவனுக்கு 25 காசு கொடுப்பேன், அப்புறம் பெஞ்ச் இல்லாமல் நாற்காலி இல்லாமல் 8வது பையன் கூட்டல் கழித்தல் தெரியாமல் நான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருப்பேன். இதுதான் என்னுடைய கல்வி திட்டம். வாத்தியார்களுக்கெல்லாம் வேலை போடுவதற்கு காசு வாங்குவேன். இதுதான் எங்களுடைய அரசியல் கொள்கை என்று நீ தெரிந்தால் இது என்ன நியாயம் என்று கேட்கிறேன். எப்பொழுதாவது ஒரு வாய்ப்பு வருகின்ற போது எளிய மக்களுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்து. நடைமுறை சிக்கல் இருக்குன்னு சொல்றேன். என்ன நடைமுறை சிக்கல்? நீ சொல், நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்போ மாணவர்கள் தாங்கள் விரும்பும் மொழியில் படிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 40 பேர் இருக்காங்க, 2 பேரா ஒவ்வொரு மொழியை படிக்க. ஒன்று சொல்லவா, இதெல்லாம் ஆகாத பேச்சு. இல்ல படிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆகாத பேச்சு நீங்கள் பேசுகிறீர்கள். சிபிஎஸ்சியில போய் நீ விரும்புகின்ற பலனும் படிக்கலாமா? அதில் வைத்திருக்கிற முறையை இங்கே வைத்துக் கொள்ளலாம். சிபிஎஸ்சியில போய் அவன் பிரெஞ்சு படிப்பதற்கும் ஜெர்மன் படிப்பதற்கும் போகிறான், 1 லட்சம் ரூபாய் கட்டுக்கிறவன். அவன் தெலுங்கு படிப்பதற்கு வரமாட்டான். நம்முடைய மோடிக்கு என்ன ஒரே ஒரு கருத்து என்றால், மோடியினுடைய தாய்மொழி பற்று அஜுரத்தக்கதில்லை. பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தமிழ் பேசுகிற காரணத்தினால்தான் 40 பேர் பேசுகிறான். இல்லாவிட்டால் 38 பேர் பேச மாட்டான். நிர்மலா சீதாராமனும் பானா சிதம்பரம் தான் பேசுவார்கள். மிச்சம் பூரா கடித்து சாகடித்து விடுவான். அவன் பேசுவது எவனுக்கும் புரியாது. இதுதான் இவர்களுடைய நிலை. இதை தமிழ் மொழியில் பேசு என்று கொண்டு வருகிறார். அவருக்கு ரொம்ப தாய்மொழி பற்று கூடுதலாக இருக்கிறது. இன்னொரு பற்று, அவர் இந்துத்துவாக்காரர், பெரிய குறைபாடு. நான் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே அவருக்கு சமஸ்கிருதத்தின் மீது ஒரு மாளாக்காதல், இந்தியின் மீது ஒரு மாளாக்காதல். அவர் ஒரு குஜராத்தி, ஆனாலும் இந்தியின் மீது ஒரு மாளாக்காதல், தவறான கொள்கை. இந்தியாவை இணைக்க இந்திய மொழி வேண்டும் என்று சொல்வது முட்டாள்தனங்களிலெல்லாம் தலையாய முட்டாள்தனம். ஏனென்றால் ஆங்கிலம் அயல்மொழி என்று சொல்கிறாயே பாரதிய ஜனதா கட்சிக்காரனே, எனக்கு ஒரிசாவும் அயல்மொழி தான், வங்காளமும் அயல்மொழி தான், உங்களுடைய இந்தியும் அயல்மொழி தான், அஸ்ஸாமிய மொழியும் அயல்மொழி தான். எல்லாமே எனக்கு அயல்மொழி தான். தமிழ் அல்லாத எல்லாமே எனக்கு அயல்மொழி தான். இதில் என்ன ஆங்கிலம் அயல்மொழி ஆகிவிட்டது? உனக்கும் அயல்மொழி, எனக்கும் அயல்மொழி. ஆகவே நான் சமநிலையில் படிக்கலாம், சமநிலையில் வேலை வாய்ப்புகளை பெறலாம் என்பது சிறந்த சிந்தனை. இந்த சிந்தனையைத்தான் இங்கிலீஷ் எவர், ஹிந்தி நெவர் என்று ராஜாஜி சொன்னார். இவர்கள் பூரா உழட்டுவார்கள் திமுக காரர்கள். அவர் தான் இந்தியை திணித்தவர், அவர் தான் இந்தியை தூக்கி எறிந்தவர். தெளிவாக வர வேண்டும் ஒரு மனிதன் சிந்திக்கின்ற போது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இவருக்கு இந்த மூடத்தனங்களில் ஒன்று இருக்கிறது நம்முடைய மோடிக்கு. அது என்ன இருந்தாலும் பிரெஞ்சு படிக்கிறான், ஜெர்மன் படிக்கிறான். இவெல்லாம் நம்ம நாட்டில் பூர்ஷுவா மனப்பான்மை உடைய, நம்ம பொய்யாமொழி குடும்பத்திற்கே பூர்ஷுவா மனப்பான்மை வந்து விட்டதே. பிரெஞ்சு படிக்க போய்விட்டாரே.
அது அது அவருக்கு எரிச்சலாக இருக்கிறது மோடிக்கு. பிரெஞ்சு ரொம்ப சிறப்போ, ஜெர்மன் பெரிய சிறப்போ, நம்ம நாட்டு மொழி ஒன்றை படிக்க மாட்டாயா நீ? அவருக்கு ஏதோ நம்ம நாடு என்பது, எனக்கு தமிழ்நாடு தான் நம்ம நாடு என்று தோன்றும். இந்தியா என்பது 2வதாகத்தான் தோன்றும். என்ன அவருக்கு எல்லாமே இந்தியா இந்தியா, அது நம்ம மொழி, இந்திய மொழி ஒன்றை அது பிரெஞ்சு படிக்கிறார், ஜெர்மன் படிக்கிறார், இதை படி, இந்திய மொழியில் ஒன்றை படி. இறங்கி வந்தாரே அவர், இந்தி வேண்டாம், இந்தியை நான் வலியுறுத்தவில்லை, நீ விரும்புகிற மொழியை தேர்வு செய்து கொள் என்று மாநில அரசாங்கத்தின் கையில் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கா. இந்த 12 கட்சிக்காரர்கள், அந்த ஆள் பொய்யிலே கட்சியை கட்டி, பொய்யிலே வளர்ந்து, பொய்யிலேயே எல்லாவற்றையும் செய்வது திமுக கட்சி. இந்த 11 கட்சிக்கும் அறிவு வேண்டாம். நீ போய் அந்த மேடையில் நிற்கிறாயே, அதில் இந்தி திணிப்பு இருக்கிறதா சொல், இந்தி திணிப்பு இருக்கிறதா சொல். நான் அரசியலை விட்டே போய்விடுகிறேன் அதில் இந்தி திணிப்பு இருக்கிறது என்று சொன்னால். தேர்வு செய்கிற அதிகாரம் உன் கையில் இருக்கிறது. ஆனால் விடமாட்டார் மோடி. நான் என்ன சொல்கிறேன், இந்த லட்டுவை திங்கணும்னா இந்த சவு மிட்டாயும் திங்கணும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்க. நமக்கு லட்டு மேலே ஆசை இருக்குது, இந்த சவு மிட்டாயும் தின்னு தொலைச்சிட்டு போவோமே என்று சொல்கிறேன் நான். இல்லை, அது சூழ்ச்சி நிறையா இருக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வரல, பேரிடர் நிவாரண தொகை, இதெல்லாம் நியாயமா வர வேண்டியதே தராம வச்சிருக்காங்க. நீ ஏன் வளர்ச்சி அடையவில்லை என்று நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உன்னை படின்னு நான் உன்னை பார்க்குறதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம், இவங்க பேசுகிறத கேட்டுட்டு பேசாத, நமக்கு இவங்க பேசுகிறதே கேட்காத, செய்தித்தாளே பாதி படிக்காத, வீணாக போயிடுவேன் நீ. இவங்க பூரா ரொம்ப, அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய தலைவர்கள் போய்விட்டார்கள். எல்லாம் கூமுட்டைகளாக அரசியலில் நீ வா நான் வருகிறேன், என்ன பார்த்து விடுவோம் என்று சொல்லி பட்டுக்கரை இழுத்து கட்டி கொண்டு பேசுகிறவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்காத. அவன் அதற்கு பணம் தரவில்லை, இதற்கு பணம் தரவில்லை என்பதெல்லாம் வேறு. உனக்கு இந்த கல்வி திட்டத்தின் மூலம் ஏழை பயனடைவானா இல்லையா என்பதுதான் என்னுடைய நேரடி கேள்வி. ஏழை பயனடைவான். 25% ஆங்கில பள்ளிக்கூடத்திற்கு காசு கட்டி ஏழை மக்களை அனுப்புகிறாயே, அப்பொழுது 2500 பேர் மீதம் வெளியே நிற்கிறானே, உன்னுடைய ஓட்டை பள்ளிக்கூடத்தில் அவன் படிக்கிறானே, அதை விட சிறந்த பள்ளிக்கூடத்திற்கு ஏழை மக்கள் போகின்ற வாய்ப்பு கிடைத்தால் ஏன் நீ தடுக்கிறாய் என்பது கேள்வி என்றால், அவன் அதற்கு நிதி கொடுத்தானா, இதற்கு கொடுத்தானா? நீ ரொம்ப கெடுத்து விட்டாய். இந்த நாட்டையே சுரண்டி ஒரு மணலில் 34,000 கோடி அடித்து 5 கலெக்டர்களை கொண்டு போய் கோர்ட்டில் எழுதியிருக்கிறாய். அவனை சிறைக்கு அனுப்ப போகிறாய். பிறகு அவன் உன்னை அனுப்ப போகிறானா இல்லையா என்பதை காலம் சொல்லட்டும். என்ன நீ இந்த 2000 தடவையிலே அவன் அதற்கு நீதி தரவில்லை. கேட்க வேண்டிய கேள்விகளெல்லாம் கேட்க மாட்டீர்கள். இந்த நாட்டில் எதிர்க்கட்சியே கிடையாது. எதிர்க்கட்சி இருந்தால் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்பான். நீ வரையில் இவர்கள் பேசுவது, இவர்கள் போடுவது, இதற்கு அப்பாற்பட்டு சிந்திப்பது என்பது கிடையாது. நான் சொல்கிறேன், இவன் பேசுவதையெல்லாம் படிக்காதே நீ நிறைய படி, தனியாக சிந்தி, உனக்கு சரி என்று பட்டால் இவன் சொல்வதெல்லாம் கேட்காதே. இவனால் மவுண்ட் ரோடில் மல்யுத்தத்துக்கு நிற்கிறவன், இவனால் ஒரு பயனும் இல்லை. இந்த அண்ணாமலை செய்த பெரிய தப்பான காரியம் என்ன செய்யுமா, 3வது மொழியாக மோடி மிகச்சிறந்த அளவுக்கு இறங்கி வந்து, அவருடைய போக்குக்கு மாறாக இறங்கி வந்து, நான் பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன், இந்துத்துவா அழிக்கப்பட வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன், இந்தி அவனுடைய நாட்டை தவிர, உத்தரப்பிரதேசத்தை தவிர வேறு எங்கே இருக்கக்கூடாது என்று தான் நான் சொல்லுகிறேன். அதில் ஒன்றும் மாற்றமில்லை. அந்த ஆள் இறங்கி வந்து நீ விரும்புகிற மொழியை படித்துக்கொள், ஆனால் 2வது மொழியை படி என்று சொல்கிறார். அவருக்கு மனசில் இருப்பது 3வது மொழியையே நாங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டால், அதை முட்டாப்பல பிரெஞ்சு படிக்கிறாய், பொய்யாமொழி மகன் பிரெஞ்சு படிக்கிறான், 3வது மொழியாக கன்னடம் படிக்கக்கூடாதா, மலையாளம் படிக்கக்கூடாதா, இந்திய மொழியை படி என்று அவர் சொல்கிறார். அவருக்கு ஒரு மூடத்தனமான பக்தி இருக்கிறது இந்திய மொழிகளின் மீது. எனக்கு இல்லை, எனக்கு அறிவு தான் அடிப்படை. அதை எங்கிருந்து பெறுவேன் நான், அது வேறு. பிரெஞ்சு படிப்பதற்கு பதிலாக மலையாளம் படின்னு சொன்னால் படித்து தொலையேன். அவன் இவ்வளவு பணம் தருகிறான், அதை வைத்து உயர்தரமான கல்விச்சாலையை உண்டாக்கி ஏழை மக்களை எல்லாம் அதில் திணித்து அந்த பூர்ஷ்வாக்களுக்கு நிகரான ஒரு கல்வி தரத்தை இந்த நாட்டில் உருவாக்குவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது. இந்த பள்ளிக்கூடம் நிறைய கட்ட முடியாது. சொல்கிறேன், 18,000 24,000 ஏதோ ஒரு கணக்கு தான் இந்தியா முழுவதும் சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் எண்ணிக்கை அளவிலே தான் வரும். கேந்திர வித்யாலயோட கூடுதலாக இருக்கும். கேந்திர வித்யாலயாவின் தரம் சிபிஎஸ்சியினுடைய தரம். அதுக்கு இந்த ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், கல்வி கற்பிக்கப்படும். 1வது வகுப்பிலிருந்து சிறந்த பிள்ளைகள் உருவாகி வருவார்கள். 12 ஆண்டுகள் கழித்து அவர்கள் வெளியே போகின்ற போது அவருடைய அறிவு தரத்தை பார்த்தால் அது கூடுதலாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒன்று என்ன என்றால், இந்த தரத்திற்கு என்னை மீண்டும் படிக்க சொல்லி அனுப்பினால் நான் கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்துக்கு போய்விடுவேன். நீ என்ன கற்றுக்கொள்ளுகின்ற அறிவு எல்லாவற்றுக்கும் ஒன்று தான். நான் சொன்னது போல் கேம்பிரிட்ஜில் படித்தேன் என்று சொல்லுகிறவனுக்கு எனக்கும் என்ன பெரிய, நீ என்ன படித்தாய்? ஆடம் ஸ்மித் படித்தாய், ரிக்கார்டியோவை படித்தாய், இப்பொழுது இருக்க எக்கானமிஸ்ட் பிக்கெட்டியை படித்தாய், நானும் படிக்கிறேன்.
அது நான் கேம்பிரிட்ஜில் போய் தான் பிடுங்க முடியுமா? வேறு எங்கேயும் பிடுங்க முடியாதோ? இதெல்லாம் உங்களுடைய முதலாளித்துவ மனப்பான்மை. எல்லாம் தனியாக வர்க்கமாக தங்களை பிரித்து கொள்கின்ற போக்கு. அதனாலே சிபிஎஸ்இ ஒரு வர்க்கமாக செயல்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்க வேண்டும் என்பதற்கு சமமாக ஒரு ஏழை பிள்ளை நம்முடைய மோடிக்கு தருகின்ற பணத்தை வைத்து பசுமை பள்ளிக்கூடம் என்ற பெயரால் நடத்தப்படுகின்ற இந்த உயர்தர பள்ளியில் அவன் இந்த கன்னடத்தையோ மலையாளத்தையோ சேர்த்து படித்து தொலைத்து விட்டு, பொய்யாமொழியினுடைய மகன் பிரெஞ்சு படிப்பதற்கு மாறாக மலையாளத்தை படித்து தொலைத்து விட்டு நமக்கு மீதி அறிவை பெறுவதற்குரிய வாய்ப்பை ஏன் தவற விடுகிறார்? நீ என்ன அது வேண்டாம் என்று சொல்வது? இதுக்கு சட்டமன்றத்தில் இவர்கள் தீர்மானம் நிறைவேற்றுவார்களாம். எல்லாத்துக்கும் சட்டமன்றம் குப்பையாகி விட்டது. உனக்கு விரும்புவதெல்லாம் சங்கத்தில் தீர்மானம் போடுவது கூட போட்டு நிறைவேற்றிக் கொள்வது. அது சட்டம் செய்கின்ற இடமாதிரியாக இருக்கிறது. 2000 கோடி எனக்கு தான், நான் பள்ளிக்கூடம் நடத்த மாட்டேன். இந்தி திணிக்கப்படுகிறது, ஒரு பொய். இந்தி திணிக்கப்பட்டால் 2000 கோடி வேண்டாம். இந்த கல்வி திட்டத்தில் இந்தி திணிக்கப்படுகிறது என்று சொன்னால் நீ கொடுக்கிற தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை என்றால் நான் கொடுக்கிற தண்டனையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ என்றால் உண்மை இல்லை அவர்களை சொல்லுகிறேன். ஆகவே இந்த கீழான மனிதர்கள் கையில் ஆட்சிக்கு போய்விட்டது. முன்பெல்லாம் ஒரு நியாயமான வாதங்கள் நடைபெறும். அந்த நியாயமான வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் they will be silent. எப்பொழுதும் என்னுடைய பதில் சரியாக இல்லை என்றால் அறிவுடையவன் பேசாமல் இருப்பான். அவனுக்கு ஒப்புக்கொள்ள மனம் இருக்காது. அதே சமயத்தில் முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்றிருப்பான். இப்பொழுதெல்லாம் முட்டாள்தனத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்திக் கொள்கிறான். இவன் முட்டாள்தனம் கூடுதலா, அவன் முட்டாள்தனம் கூடுதலா. உதயநிதி எப்படி ஆளு, அண்ணாமலை 2 பேரும் மல்யுத்தம் பண்ண ஏதாவது பொருள் இருக்கிறதா? ஒரு துணை முதலமைச்சர் வா பார்த்து விடுவோம். என்ன கெட் அவுட் மோடி என்று சொல்லிவிட்டா போய்விடுவார் அவர். உன்னை கெட் அவுட் என்று டெல்லிக்கு போகிறது சொல்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? காக்க வைத்தால் செத்து போய்விடுவாங்க. போய் பிரதம மந்திரியை பார்த்து கும்பிடு போட வேண்டி இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் அவன் கூடுதலான அதிகாரம் உள்ளவன். நமக்கு வேண்டியதையெல்லாம் இதெல்லாம் நமக்கு சில அதிகாரங்கள், அவனுக்கு சில அதிகாரங்கள் அரசியல் சாசனம் வகுத்து தந்திருக்கிறது. நமக்கு வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளும். ஏன்னா மோடி என்ன இந்தியை திணிக்காத போது கெட் அவுட் மோடி என்று சொல்வாயா? நான் வெல்கம் மோடி என்று சொல்கிறேன். இந்தியை திணிக்கின்ற தேசிய மொழி கொள்கையை நாம் தூக்கி எறிய வேண்டும், கெட் அவுட் மோடி என்று சொல்லுவோம். இந்த பள்ளிக்கூடத்தில் இந்தி வருகிறதா? அதிகாரத்தை உங்க கையில் கொடுத்திருக்கிறான். நீ நம்முடைய திராவிட மொழியை வளர்ப்பதற்கு முனை. எனக்கும் அது தெரிகிறது. பிரெஞ்சு படிப்பதை விட ஜெர்மன் படிப்பதை விட உலகத்தில் எங்கு வேண்டாமல் வேலைக்கு போவதற்கு இப்பொழுதெல்லாம் டெக்னிக்கல் நாலேஜ் தான் நமக்கு அடிப்படையை தவிர என்ன, அதையெல்லாம் விட்டு வேறு எதுவும் அடிப்படை இல்லை. இந்த மனிதர்கள் பூராவும் போய் ஜெர்மனியில் புலமை பெற்று விட்டார்களாகும். ஜெர்மனியில் வேலை பார்ப்பதற்கு அதெல்லாம் சீனம் போனால் உலகம் பூராவும் நாமும் போகின்றோம், எல்லாரும் இதெல்லாம் தேவையில்லாத. உலகம் அவ்வளோ விரிவடைந்திருக்கிறது இப்பொழுது. ஆகவே நீ இந்த கம்ப்யூட்டரை தெளிவாக தெரிந்து கொண்டதினால் அமெரிக்காவில் எவ்வளோ பேர் வேலை கொடுக்குறான். நீ பேசுகிற இங்கிலீஷை கேட்டால் அவன் உங்கள் ஊமை மொழி போல் உன் பேச்சை புரிந்து கொள்வான். அவனுடைய ஆக்சென்ட் வேறு, நம்முடைய ஆக்சென்ட் வேறு. இந்த ஆங்கிலம் போல் ஒரு கேடுகட்ட மொழி உலகத்தில் கிடையாது. எழுத்து ஒன்று, ஒலிப்பு ஒன்று. தமிழில் டாயும் படம், இம்மா அம்மா. அவன் ஆண்ட்ரப்ரனருக்கு ஈயில் ஆரம்பிப்பான், ஆண்ட்ரப்ரனர்னு சொல்லுவான். இங்கே விட்டு மொழியை படிக்கிறதுக்கு இந்த சொல்லையும் படித்து தொலைக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு ஒலிப்பு மொழியையும் படித்து தொலைக்க வேண்டியதாக இருக்குது. உலகம் பூராவும் ஆண்டு அந்த மொழியை அவன் உலக மொழியாக ஆக்கி விட்டான். என்ன செய்வது? அப்புறம் நாம் வாயை மூடிக்கொண்டு நாமும் அந்த அறிவை பெறுவதற்கு அவன் பின்னால் போக வேண்டியதாக இருக்கிறது. இரட்டை சிரமம் அது. அதனாலே பிரெஞ்சு மொழி படிக்கின்ற பொய்யா மொழியை விட மலையாளம் படிக்க போகின்ற நம்முடைய ஏழை மாணவன் ஒன்றும் மோசமானவன் இல்லை. என்ன மிகச்சிறந்த கல்விக்கூடம், சிபிஎஸ்சிக்கு நிகரான கல்விக்கூடம், லட்ச ரூபாய் சம்பளம் கட்டி படிப்பதற்கு நிகரான பள்ளிக்கூடம் இங்கே வருகிறது. அதில் 60% மோடி தருகிறார். நீ 40% நீ போட போகிறாய். நம்முடைய ஏழை மக்கள் உயர்கல்வியை பெறுவதற்கு வழி செய். ஏழை மக்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள். கொஞ்சம் பேருக்கு தான் நீ இடம் கொடுக்க முடியும். அங்கே அடிதடி இருக்கும். மறுபடியும் காசு வாங்குவதற்கு போய்விடாதீர்கள். நான் சொல்கிறேன், அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதற்கு காசு வாங்குகிற வேலைக்கு போய்விடாதீர்கள். வாத்தியார் போடுவதற்கு காசு வாங்குகிற வேலைக்கு போய் தரத்தை குறைத்து விடாதீர்கள். இதெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்பதனால் அதுதான் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்றே தவிர இதற்கு என்ன கெட் அவுட் மோடி? உனக்கு 2000 கோடி பணம் தந்து உலக தரத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தருகிறேன் என்று சொல்கிறான். இதற்கு என்ன கெட் அவுட் மோடி? அவர் கெட் அவுட்டுக்குரிய செய்தியை செய்கின்ற போது நாம் கெட் அவுட் சொல்லுவோம். அதை பற்றி பேச்சில்லை. இந்த அண்ணாமலை புரியாமல் நான் இந்திக்கு கையெழுத்து வாங்குவேன் என்று சொன்னதினால் இந்தியைத்தான் திணிக்கிறார்கள் போல் இருக்கிறது, அதனால்தான் ஸ்டாலின் எகிறுகிறார் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இந்த ஆள் இல்லாத பொய்யை சொல்லுகிறார். அந்த ஆள் தேவையில்லாத நேரத்தில் இந்திக்கு கையெழுத்து வாங்குகிறேன் என்று சொல்லுகிறார் இந்த அண்ணாமலை. இப்போ எதுக்கு கையெழுத்து வாங்குகிறாய்?
என்றைக்கும் தேசிய மொழியாக அண்ணாமலை உங்களுடைய இந்தியா ஏற்றுக்கொள்ள, தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. எதற்கு? ஒய் ஷுட் வி பிகம் செகண்ட் ரேட் சிட்டிசன்ஸ்? நான் கேட்கிறேன். இந்த நாட்டில் நாங்கள் இருப்பதற்காக நாங்களே சேர்ந்து சுதந்திரம் பெற்று சுதந்திரத்துக்கு போராடி வாங்கிய சுதந்திரத்திலே நாங்கள் 2ஆம் தர குடிமக்களாக இருக்க வேண்டும். அவனுடைய இந்தியை தேசிய மொழியாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நாட்டில் எல்லா பயிலும் களவாணித்தனமாக அமெரிக்காவுக்கு போகிறான். உன்னுடைய இந்தியை உன்னுடைய ஆளே படிப்பதில்லை, நாங்கள் படிக்க வேண்டுமா? இந்தி தேசிய மொழியாக இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லாரையும் திரட்டுவோம், அது வேறு. இந்த பள்ளிக்கூடத்தில் இந்தி வரவில்லை, எதற்காக இல்லாத கூத்தாட்டம் போடுகிறாய்? இது முதலில் புரிய வேண்டும். பெரிய இந்தி எதிர்ப்பாளர்கள் இவர்கள். காங்கிரஸில் ரொம்ப காலம் கூட்டணியில் இருந்தார்கள், வாஜ்பாயிடம் ரொம்ப காலம் கூட்டணியில் இருந்தார்கள். அப்பொழுது எப்பொழுதாவது இந்தி தேசிய மொழி கொள்கையை நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று மந்திரி சபை கூட்டத்தில் பேசியிருக்கிறாயா? பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாயா? எங்களுடைய ஆதரவை உனக்கு தருவதற்கு, உன்னுடைய அரசாங்கம் நின்று நிலை பெறுவதற்கு இந்தி கொள்கையில் மாற்றம் வேண்டும் என்ற கருத்தை நீ உருவாக்கி இருக்கிறாயா? டிஆர் பால் போனார், பெரிய கப்பல் முதலாளி ஆகிவிட்டார். நம்முடைய ஆவண்ண ராஜா போனார், மன்மோகன் சிங் அரசாங்கத்தை கவிழ்த்து அடே அப்பா மூட்டை மூட்டையாக கனிமொழிக்கு வந்தது, கலைஞர் டிவிக்கு வந்தது. இந்த வழக்கு இப்பொழுது வரப்போகிறது, நிலைமை தெரியும். ஆகவே ஒரு அரசாங்கத்தையே போகணுன்னு 1,70,000 கோடியில் நம்முடைய ஆள் கைவிக்கிறான். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னது போக இப்பொழுது வடக்கு தாழ்ந்து விட்டது, தெற்கு ஓங்கி நிற்கிறது. இங்கேருந்து போகிறவர்களெல்லாம் மூட்டையடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்ற கருத்து தான் இருக்கிறது. கட்காரியினுடைய அதெல்லாம் இருக்கட்டும், அது வேறு அரசியல். நான் என்ன சொல்கிறேன், நீ அந்த அரசாங்கத்தில் கூட்டாக அங்கம் வகிக்கின்ற போது இந்தி தேசிய மொழி கொள்கையை மறுபரிசீலனை செய்கின்ற பேச்சுக்காகவாது ஒரு தடவை சொன்னதுன்றா? நீ உனக்கு அதிகாரம் வேண்டும், மூட்டையடிக்க வேண்டும். வாஜ்பாய் அரசில் இருந்தாய், காங்கிரஸ் அரசில் இருந்தாய், ஈழம் கவிழ்ந்தது. இந்திக்காக நீ இந்தியை எதிர்த்து பேசியதே இல்லை. என்ன உங்களுடைய கொள்கைகள்? அப்புறம் என்ன மல்லு கட்டுவதற்கு மவுண்ட் ரோடுக்கு கூப்பிடுகிறாய்? மான வெக்கம் இல்லை. இந்த நாட்டில் பணம் வைத்து கொண்டு கூட்டத்தை விலைக்கு வாங்கலாம், கூலிக்கு ஆள் வருவான். கூட்டத்தை பெரும் பணம் வைத்து கொண்டு நீ எல்லா காரியத்தையும் இதெல்லாம் ஆட்சிக்கு வரலாம். இங்கே ஜனநாயகம் இல்லை, இது மாபாக்ரசி. இட் இஸ் நாட் ஏ டெமோக்ரஸி. இது வித் தி ஹெல்ப் ஆஃப் மணி யூ கேன் எக்ஸ்ப்ளாய்ட் எவ்ரிதிங். இதுதான் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற நிலைமை. பொய்யின் மீது அரசியல் நடத்துகிறார்கள், இல்லாத பேச்சையெல்லாம் பேசுகிறார்கள். ரொம்ப பேசினால் வழியில்லாத வழியில் சண்டைக்கு மவுண்ட் ரோடுக்கு கூப்பிடுகிறார்கள். மீண்டும் இந்தி திணிக்கப்படுகிறதா இல்லையா என்ற வாதம் நான் ஒருவன் தான் சொல்லுகிறேன். இதை தெளிவாக வேறு எவனா சொல்லுகிறானா? நான் பத்திரிகைக்கு அறிக்கை அனுப்பினேன். இந்த புதிய கல்விக் கொள்கை, அவன் எதற்கு கல்விக் கொள்கை வைக்கிறான் என்பது வேறு. கான்கரண்ட் லிஸ்டிலிருந்து கல்வியையும் மருத்துவத்தையும் தூக்கி தமிழ்நாட்டுக்கு தான் தர வேண்டும் என்று நானும் கருதுகின்றவன் தான். பேசு, அதற்கு அதிகாரம் உன்னிடம் இருக்கிறது, என்னமா இருக்கிறது? 40க்கு 40 பேரும் உன்னை அனுப்பினால் எதையும் பேசி தொலைக்க மாட்டேன் என்கிறாய். ஆகிற காரியமெல்லாம் பண்ணுவதில்லை. எங்கே அடிப்பது, மூட்டை அடிப்பது என்பதை தவிர வேறு சிந்தனையே கிடையாது. அப்புறம் என்னதுக்கு நீ பேசுகிறாய் என்று கேட்கிறேன். 40 இடங்களையும் உனக்கு கொடுத்துருக்கிறார்கள், பேசு பாராளுமன்றத்தில். இந்த கருத்துக்களை உருவாக்கு. இந்தி பேசுகிற மக்களெல்லாம் கேட்கட்டும் நம்முடைய கருத்தை. ஏன் இந்தியை எதிர்க்கிறான் என்பதற்கு சரியான காரணங்களை முன்னால் வை. அதையெல்லாம் விட்டுவிட்டு திணிக்கப்படாத நேரத்தில் திணிக்கப்பட்டதாக சொல்வது. இந்த அண்ணாமலை கோவணத்தை வரிந்து கூட்டி கொண்டு பேசியுடன் திணிக்கிறார்கள் போல் இருக்கிறது என்ற கருத்து ஏற்படுகிறது. அண்ணாமலை வாயை மூடிக்கொண்டிருந்தாலே இந்த கல்வி திட்டத்தினுடைய சிறப்புகளை எங்களை போன்ற நடுநிலைவாதிகள் பேசுவோம். நான் நடுநிலையோடு சொல்கிறேன். நான் இந்தியை எதிர்க்கிறேன், மோடியை எதிர்க்கிறேன், இந்துத்துவாயை எதிர்க்கிறேன். இந்த பிரிவினை போக்குகளெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். சிறுபான்மை மக்கள் முழு உரிமையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் இந்த கல்விக் கொள்கை 1000 செய்கிறார் மோடி. 6000 ரூபாய் விவசாயிக்கு கொடுக்குறார். ஒன்றுமே அந்த ஆள் தருவதில்லை, எல்லாம் ஏமாற்றி விட்டார் என்று சொல்கிறீர்களே. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் மைய அரசின் பங்கே இல்லையோ? 6000 ரூபாய் விவசாயிக்கு கொடுக்குறார், உரத்திற்கு மானியம் கொடுக்குறார். மகாத்மா காந்தி திட்டம் இல்லை என்றால் இந்த கிராமத்துக்கெல்லாம் பணம் சேராது. கிராம சாலை இணைப்புக்காக அங்கிருந்து பணம் ஒதுக்கி கொடுக்குறார்கள். 4 கிராமம் தவிர தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களும் சாலையால் இணைக்கப்பட்டு விட்டது என்று ஸ்டாலின் சொல்லுகிற போது தான் இணைத்து விட்டது போல சொல்லுகிறாரே தவிர மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வந்தது இணைத்தேன் என்று சொல்லுகிறாரா? 48,000 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. சாலைகளெல்லாம் வலுவலு என்று இருப்பதற்கு காரணம், இன்றைக்கு மகிழ்வுந்துகளெல்லாம் பறப்பதற்கு காரணம் நம்முடைய வளர்ச்சியில் அவனுடைய பங்கு இல்லையா? அவனுடைய பங்கு என்பது நம்ம மக்களுடைய வரிப்பணத்தின் பங்கு தானே. ஜிஎஸ்டியாக உனக்கு பாதி கொடுக்குறோம், அவனுக்கு பாதி கொடுக்குறோம். பாதியை நீ தின்று விடுகிறாய், அவன் இங்கே பணத்தையாவது அனுப்பி தொலைக்கிறான். இதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இல்லாத ஒன்றை
திணித்ததாக சொல்லி பொய்யின் மீது இவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். ஆகவே இந்தி இந்த கொள்கையில் திணிக்கப்படவில்லை. இந்தி தேசிய மொழியாக நம்மால் எதிர்க்கப்பட வேண்டும். இந்த பள்ளிக்கூடத்தில் திணிக்கப்படவில்லை. ஏழை மாணவன் சிபிஎஸ்இ தரத்திற்கு கற்பதற்கான வாய்ப்பு. மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கிறது, வாங்கு. பிரெஞ்சு படிப்பதை விட மலையாளம் படிப்பது ஒன்றும் கெடுதல் இல்லை, படி. இதற்கு மேல் ஒன்றும் இல்லை, போயிட்டு வா. நன்றிங்க.